வந்திருக்கிறது மித்துராக் அஃபிஷியல் 917. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரானி சாப்டர் 1 கார் எஸ்கேப். வீடியோக்குள்ளே போய் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் போடுறோன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இனிமேல் எல்லாமே கேமிங் வீடியோ, அப்புறம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதாக தான் வரும். இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேர் வந்து இட்ஸ் மீ தர்னேஷ் 45. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து எப்போவுமே லோ குவாலிட்டி செட் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் கேம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஈஸி மோடில் விளாட்றேன். வாங்க இப்போ கண்ணி கொடுத்து போகலாம். Day 1. இப்போ தான் நம்ம வந்து எந்திரிக்கிறோம். கிராணி வந்து நம்மளை சரியாக அடித்து போட்டிருக்கு. எங்கேருந்து பிடிக்குதுன்னு தான் தெரியல கிராணி. இப்போ வந்து நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறது, சரி டேபிள் தான் எழுதியிருக்கு 5 நாட்கள். இது திறப்போம். லீவு அதுக்கு மேலே படிக்க தெரில இதுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறது. சரி இது திறப்போம். எம்டி. இப்போ நம்ம டோரை திறந்து இப்போ இங்கே பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. வாங்க அதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன கிடைக்கிதுன்னு. மங்களகரமாக கார் பேட்டிலேருந்து ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நம்ம தூக்கி போடுக்கலாம் கீழே, அப்புறம் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். கிராணி எங்கே இருக்க? நான் தான் கிராண்ட் வந்திருக்கேன். ஐயோ உடனே வந்துருச்சு. எங்கடா கிராண்ட்பா போயிட்டு சொன்னால் வருதுன்னு தெரியும், அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி வாங்க மக்களை, இந்த கார் பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்குள்ளே வச்சிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மூடிக்கலாம். கிராணி எப்போ ஆரன்னு கூட தெரியாது. இது கன்னோட ப்ளூ பிரிண்ட்டு ப்ளூ கலர் தானே இருக்கும். இதே நான் ஒயிட் கலரில் இருக்குது. எதுவாக இருந்தால் என்ன, இது வந்து ஸ்டீம் பாட் எடுக்கிறதுக்காட்டுக்கு. இது வந்து ஸ்பைடருக்கு இடம். ஐயோ ஸ்பைடருக்கு நமக்கு எப்போவுமே ஆகாது. இதை வேறு சிவருக்குள்ளே எப்போவுமே அது பார்த்தீங்கன்னா என்ன எஸ்கேப் பண்ணாலும் அண்டர் கிரவுண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. அதாவது அந்த சிலந்தி, பெரிய சிலந்தி, கிராணியோட அம்மா. கிராணி ஐயோ பெல் அடிச்சு நானே கூப்பிட்றேனே. சரி இதுக்குள்ள இருங்களா ஸ்பைடர்மேன் அப்புறம் படிக்கலாம். கிராணி வந்துடுச்சு. முடிஞ்சா பிடிச்சி பாரு, நீ தான் பெரிய லாச்சே. ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக பாசஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் எஸ்கேப். துரத்திட்டே இருக்குது. அச்சுப்போ நான் வேறு எங்கேயாவது போகிறேன். இது திறந்து வச்ச வரும்போது யூஸ் ஆகும். இது என்னது? இன்ஜின் பாட்டை எடுத்துப்போம். இன்ஜின் பாட்டை எடுத்து கீழே வச்சிடலாம். அப்புறம் பண்ணலாம். கிராணி உஷாராக ட்ராப்லாம் போட்டு வச்சுருக்கு மக்களே. இல்லை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காட் வீடியோ தான் வந்துட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் வரும், சம்டைம்ஸ் காட் வீடியோஸும் வரும், சம்டைம்ஸ் டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் வரும். டெக் மீன்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ டெக்னாலஜி. வாங்க இப்போ வந்து மேலே போகலாம். ஹலோ எப்படி பத்தியா, நான் வந்து ஷாவடிச்சிட்டேன். உண்மையாக தான் என்னோடய என்ட்ரி இருக்குது. இப்போ பாரு, கன்னோட ப்ளூம் பண்ண ஃபஸ்ட்டு முடிச்சு விடுவோம் மக்களே. முடிச்சு விட்டு அப்புறம் கொடுக்குறேன் பாடுற என்ட்ரி. இப்போ தலையெல்லாம் கிர்ன்னு வலிக்குது மக்களே. நெக்ஸ்ட்டு கிரானைட் ஒன்ஸ் சிவர் எஸ்கேப் பண்ணி பார்க்குறேன். உசுரோட விளாட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திறந்து பார்ப்பா அப்புறம் என்ன இருக்குது. கன் பாட் தான் கிடைக்கணும். கன்னோட ரீலோடிங் பாட் கிடச்சிருச்சு. இதை போய் சொருகிடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த கேம் வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயம் வந்திருக்காங்க. இந்த கிராணி ஒன்று வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தான். அதாவது வீட்டிச்சி ப்ரோவோட சேனலுக்குள்ளே போய் பார்த்துங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் மேலே வச்சாச்சு. இங்கேயே ஒரு கன் போட்டுருக்கு, அதை எடுத்து வச்சிடலாம்.
இந்த தரையை தள்ளிட்டு நம்ம இப்போ உள்ளே போயிடலாம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மக்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் திறந்து போகலாமா? என்கிட்ட போனாலும் கேட்டை போடுற மாதிரி தான் தெரியும் எனக்கு. நான் உங்களுக்கு ஒரு செமையான ஹைடிங் ஸ்பாட் சொல்கிறேன். இந்த சந்துக்குள்ளே போனீங்க ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நினைக்கிற மாதிரி பாக்ஸிங் குத்துறதுலாம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை சாக்கு பைக்குள்ளே தொங்கி போட்டிருக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது. சந்துக்குள்ளே நீங்கள் ஒழிச்சிக்கலாம். கிராணியோட அம்மா ஆன்னு கத்துது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஹேமரே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் தேடி பார்த்துறேன். மேலே வருதுன்னு பார்த்துப்போம். எதுக்கு வம்பு? இதுக்குள்ளே என்ன கிடைக்குது? இதில் எம்டியாக இருக்குது. இதில் ஸ்பார்க் பிளேக் எடுத்துகிட்டு போயிடுவோம். மேலே போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பார்க் பிளக் எடுத்த இடத்துல சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்போர்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் கன் பாட் இருக்குன்னு நினைக்கிறேன். கிராணி வருமா? எதுக்கு மம்பு? நம்ம இதுக்குள்ளேயே போயிடுவோம். இப்போ மேலே போவோம். மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு வந்து நீங்கள் ஒட்டியே போயிட்டுருந்தேன்னா அந்த ஃப்ளவர் பாட்டு கீழே வந்துடும். அது ஃப்ளவர் பாட்டாக வரணும்னு தெரில. அப்புறம் இந்த மாதிரி வந்துன்னு வச்சுக்கோங்க, இதனால பொறுமையாக தள்ளுவோம். உள்ளே போவோம். உள்ளே போக முடியல மக்களே. தள்ளு. இப்போ நம்ம இந்த கன் பாட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ இப்போ விளையாண்டு வந்துடுமே. நம்ம ராஜதந்திரி தந்திரம் வாயில் வர முடியும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் உள்ளதே. வாங்க இப்போ உள்ள போகலாம். இப்போ இதுக்குள்ளே போய் ரைட் சைடு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொடுக்குறேன் பாடுற ஒரு என்ட்ரி. அதுக்கப்புறம் நான் ஒரு பெஸ்ட்டு நிஞ்சா கேம் சொல்கிறேன். கிராஃபிக்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது என்ன கேம்னா ஷேடோ ஆஃப் டெட். கிராஃபிக்ஸும் செமையாக இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் சேர்த்துறது நிறையா பேருக்கோட கனவாக இருக்கும். ஆனால் வந்து காசு தான் இருக்காது. நான் எப்படி ஃப்ரீ ஆகுதுன்னு சொல்கிறேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ப்ரீமியம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் மீதெல்லாம் எப்படி ஃப்ரீ ஆகுதுன்னு சொல்கிறேன். கிராணி வர மாதிரி தெரியலையே. கிராணி, நான் தான் கிராண்ட்பா, மறக்காமங்க வா. எது கிராண்ட்பா? வந்துட்டேன். இந்த சாவு இந்த வாயில் போடுறேன், வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ. வரட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமாவை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு இடத்துக்கு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சுட்டு தள்ளி விட்டு அந்த சிவர் எஸ்கேப்புக்கானதை எடுத்து அந்த புக்கை எடுத்து அங்கே வச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அப்படியே கீழே போயிடலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்களே, கார் பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு இடத்துல பார்த்தேன்ல, இப்போ இருக்கிற அதே ஆர்டரில் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கபோர்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்துச்சு இப்போது இங்கே இன்ஜின் பாட் இருக்கும் டிவி பக்கத்தில், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த புக் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுக்கிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இங்கே போட்டுடலாம் மக்களே. வெளியில் ஃபோட்டோ வந்து மேலே இருக்கு, நம்ம தான் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவே அப்படியே கீழே விழுந்துருக்கு மக்களே. இந்த ஸ்க்ரூ எடுத்து அது மேலே போட்டுக்கலாம். இப்போ ஸ்பைடருக்கு எடுத்து மேலே போட்டுக்கிட்டு அந்த கன் எடுத்து மேலே போய் அதை சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கண்டிப்பாக விரைஞ்சி தான் இருக்கும். இப்போ தேடந்து அப்படி ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குது? சேஃப்டி இருக்குது. நமக்கு அப்புறமா யூஸ் ஆகும்.
அப்புறம் கிரானியில் லாவா மூட எப்படி விளாட்னு நிறையா பேருக்கு தெரியாது. அது வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறையா பேர் போடுவீங்க, க்ரோமில் நிறையா பேர் போடுவீங்க. நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ப்ளே ஸ்டோரில் போய் GWM அப்படின்னு போடுங்க. அப்புறம் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துடும். கிரானி மல்டிப்ளேயர், அதில் மல்டிப்ளேயரும் போட முடியும், லாவா மூடும் போட முடியும், நார்மல் கூட போட முடியும் மக்களே. அப்புறமா என் ஃப்ரெண்டு பாலன்னு வச்சுருக்கா, அவனை கூப்பிட்டு மல்டிப்ளேயர் போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ என்ன பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபாஸ்ட்டாக போகும். அப்படின்னு நீங்கள் பயப்படாமல் எடுத்து இங்கே லெஃப்ட் சைடு போய் இப்போ எதுவும் சைடில் போயிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருப்பீங்க. இது வந்து சிம்பிள் ட்ரிக்கு. இப்போ நம்ம இதை ஃபாஸ்ட்டாக கழட்டிடலாம். நானும் முதல்ல இந்த மாதிரி தான் பயந்துட்டு இருந்தேன், அப்புறம் போக போக பழகிட்டேன். பேட்லாக்கி இப்போ நேராக இந்த சைடு போய்க்கலாம். இப்போ வந்து ஸ்பைட்ரு, இப்போ நம்ம கீழே அப்படியே போய் அந்த வழியாக போயிடலாம். வந்துச்சுன்னு பார்க்கலாம். நமக்கு சைடு போவோம், அது ஸ்பைட்ரு வந்து அப்படியே போவோம். இப்போ நான் சைடு பார்ப்போம், அது அப்படி பார்த்துட்ருக்கு. நம்ம சீக்கிரமாக இங்கே போயிடலாம். நீங்கள் கார் எஸ்கேப் பண்ணும்போது வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அந்த பேட்லாக் கீ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே கார் எஸ்கேப் பண்ணுற சம்மந்தமாக கார் கீ மட்டும்தான், கார் எஸ்கேப் தேவையானது வந்து பேட்லாக் கீ மட்டும்தான் இருக்குது. அப்படி நம்ம இதை போட்டு திறந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு கேஸ், இந்த காருக்கு ஒன்று கேஸ் கேன் வேணும், அப்புறம் கார் கீ வேணும். இந்த கேஸ் கேன் இங்கேயே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இது ஆந்தி வேலை கொல்ல போகிற மக்களே பாரு மக்களே. இப்போ நம்ம கீழே போயிடலாம் மக்களே. இப்படியே திறந்து விட்டு இது அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே சைடில் ஒழிஞ்சுப்போம். ஸ்டீமர் எடுத்தால் நமக்கு உடம்பு தானே குறையும். ஆனால் இந்த கிரானி என்னென்னா செத்து போயிடுது. இது புதுசாக இருக்குல்ல, இது புதுசாக இருக்குது. அப்படியே இதை ஆன் பண்ணி விட்டு சாவடி கிளவி வாங்க இப்போ மேலே போகலாம். மேலே போய் என்ன பண்ணலாம், சரி இந்த கன் எடுத்துகிட்டு போய், இல்லை வேணாம், அப்படியே மேலே போய் இந்த இது இருக்கும், அது என்னது மறந்து போச்சு, கட்டிங் பிளேடு, இதை எடுத்து மேலே போட்டுக்கலாம் மக்களே. இதை அப்படியே இங்கே போட்டு அந்த பலகையை உடச்சி தானே அந்த பாதையை உருவாக்க முடியும். இப்போ அதுக்கு இப்போ இந்த கன் எடுத்துக்கலாம். அப்படியே கன் எடுத்து அந்த மேலே போய் அந்த ஸ்பைட்ரு இருக்குல்ல, குட்டி ஸ்பைட்ரு, அது இருக்கிற இடத்த வந்து லாக் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அப்படியே இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸை செட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் பக்கமாக போய்க்கலாம். அப்படியே பக்கம் போய் இதை அப்படியே சுட்டுறலாம். அப்படியே கண்ணு இந்த சைடு போட்டு இதுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துடலாம். உங்களுக்கு கிரானி 1 என்ன எஸ்கேப் பிடிக்குன்னு சொல்லுங்கள், கிரானி 2 என்ன எஸ்கேப் பிடிக்குன்னு சொல்லுங்கள், கிரானி 3 என்ன எஸ்கேப் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா கிரானி 1 பிடிச்சது கார் எஸ்கேப், கிரானி 2 பிடிச்சது ஹெலிகாப்டர் எஸ்கேப், கிரானி 3 பிடிச்சது டேங்க் எஸ்கேப். ஏன்னா இப்போ புதுசாக டேங்க் எஸ்கேப்னு ஒன்று விட்ருக்காங்களே, அது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் தொண்டை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிச்சு, ஃபீவராக இருக்கிறனால தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் நல்லா வரல. போக போக கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் நல்லா வரும். இப்போ கிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு, இந்த ஃப்ளவர் பாட்டு மாதிரி இருக்கும்ல, இதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாங்க்ஸாக இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்திங்கன்னா சந்துக்குள்ள போட்டுக்கலாம். இந்த பிளாங்க்ஸ் இருக்க இடத்துல இதுக்குள்ளே நம்ம போய் ஒழிச்சிக்கலாம். இப்போ நான் கீழே போட்டுருக்கேன்னு பார்த்திங்கன்னா கிராணி வந்து கொன்று விட்டோம்ல 2 மினிட்ஸ்க்கு,
அது வந்துருச்சா இல்லையான்னு பார்க்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பட்டிக்கில் போட்டேன். கிராணியை காணோம். ஒரு வேளை ஒன்று ஸ்வானாலேயோ? ஸ்வானா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கொன்னோம்ல அந்த கிராணியை, அந்த கிராணி பற்றி பேசும்போது வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் பாட்டை சந்துக்குள்ளே போட்டால் கரெக்டாக இருக்கும் மக்களே. இதுக்கு உங்களுக்கு ஹேமரல் தேவையே இல்லை மக்களே. இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ அந்த கிராணி வந்து அழகாக அந்த பிளாங்க் உடச்சிரும். போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மனுஷ பொம்மை மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், அது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். கீழே விழுந்து பார்த்திங்கன்னா அது சவுண்டை கேட்டு அது அதுக்கு ஒரு நிமிஷம் நின்று டைம் வேஸ்ட் பண்ணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது Vivo Z1X. இப்போ இந்த பார்த்திங்கன்னா அது கீழே விழுந்துருச்சு. இதுதான் எனக்கு கடுப்பாருது. இப்போ எனக்கு மறுபடியும் எடுத்து வைக்க மறுபடியும் கீழே விழுவும். அப்படி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக விழுகும் கீழே. இப்போ மறுபடியும் அடிச்சு இப்போ மறுபடியும் கீழே விழுவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கிற மாதிரி தெரில அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போவதடி. இப்போ இந்த பிளாங்க் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே உட்காந்து சைடில் வச்சுக்கலாம். அது அப்போ கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே உட்காந்துட்டு போய் வைப்போம். அழகாக வச்சிடலாம். இப்போ இந்த கிராணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் பில்லஸ் எடுத்து அது இப்போ வந்து மேலே வந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருச்சு. இதில் அப்படியே ஒழிஞ்சுப்போம். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இந்த கிராணியும் போகிற மாதிரி தெரியல. இப்போ போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. இப்போ வாங்க மக்களே, நம்ம வந்து போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நாம் எதுக்கு பயப்படணும்? நம்மக்கிட்ட தான் கன் இருக்கே. இவ்வளோ நேரம் நான் இதை மறந்தே போயிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் மேலே போய் வரும் ரீலோட் பண்ணிக்கலாம். கிராணி எங்கே இருந்தாலும் வந்துடு. இப்போது நீ ஏன்னா ஒத்த பார்த்துக்கலாம். கிராணி நான் வந்துடுச்சு. வாங்கிக்கோ, வாயிலே வாங்கிக்கோ. இப்போ நம்ம டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் விளாட்லாம் மக்களே. நேராக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய் இந்த வீல் சேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லண்டின்னு ஓடுது. அப்படியே நீங்கள் அந்த டெடி பேர் எடுத்து அந்த ஓல்டு கிரிப்பில் வச்சாலும் நோ யூஸ் தான் மக்களே. அது வந்து சும்மா இருக்கும். ஆனால் நம்ம ஏதாவது பண்ணால் அது ஒன்றுமே பண்ணாது மக்களே. எதுவுமே தராது. கிராணி 3 ஏதாவது தரும் மக்களே. ஆனால் இதில் ஒன்றுமே தராது. அப்படியே மேலே ஏறி மிதிச்சுட்டு போவோம். ஐயோ, 2 இடத்துல இது ட்ராப் போட்டு வச்சுருக்கு மக்களே. ட்ராப்பு இது சாதாரண கிளவியில் திருட்டு கிளவி மக்களே. சொல்லப்போனால் இந்த வீடு கூட அதோடு இல்லை. இந்த லாக்கர் இப்போ திறந்து இந்த கார்கி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். கார்கி எடுத்து திறந்து மேலே போய் பெட்ரோல் எடுத்து வந்துடலாம். உள்ளுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்குது. வாங்க பெட்ரோல் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னும் இங்கே பெட்ரோல் எனக்கு காணோம். நம்ம தான் உள்ளுக்குள்ளே போட்டோமே. இப்போ தான் ஞாபகம் வருது. வாங்க உள்ளுக்குள்ளே போயிடலாம். இப்போது பெட்ரோல் கேன், கேஸ்லின் இதை எடுத்து காருக்குள்ளே போட்டு வச்சுப்போம் மக்களே. போகிற வழியில் பெட்ரோல் இருந்துச்சுன்னா அன்லிமிட்டடாக போட்டுக்கலாம் போல். அந்த மாதிரி இருக்குது. இது ஸ்டார்ட் ஆகான்னு கூட தெரில. உள்ளே போய் பார்க்கலாம். எவ்வளோ வருஷம் பழைய காரி எவ்வளோ வருஷமாக நிற்குதுன்னு கூட தெரில. காருக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸ்டார்ட் பண்ணும். இன்னும் ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க போல். கிராணி வர வழிக்கு வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ண முடியல. சரி, ரிவர்ஸ் தருவோம். ஃபார்வர்ட் இப்போ வெளில வருவோம். என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ கிராணியும் அதுக்குள்ளே வரமாட்டேங்குது.
இந்த கிராணி எப்போ வந்து ஆசை தீர முடிச்சு இது வர மாதிரியே தெரியலையே. காருக்குள்ளே போய் உட்காந்துப்போம். இப்போ நம்மளே எஸ்கேப் ஆயிடுவோம் அவங்களே. இப்போ மைடு ரிவர்ஸ் கொடுக்கணுமா? கொடுத்தே ஆகணுமா? கிராணியும் வர மாதிரி தெரியல. கிராணி எங்கேருந்து வந்துரு. சரி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் மக்களே. போயிடும். ஐயோ இப்போ கிராணி இப்போ வருது. கிராணி முன்னாடி வந்துச்சுன்னா காராலே போட்டு ஏற்றிருக்கலாம் மக்களே. இப்போ த எண்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு மக்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராணி வீட்டுக்கு நான் மறுபடியும் வந்து பிகாஸ் சிஓ எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் டோர் எஸ்கேப் பண்ணலாம். கிராணி ஒன்று ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுக்கலாம். ஓகே பாய் கைஸ்.